ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அன்ஃபேர் ஓப்பனிங். மெல்ல சின்னதா கேப் அப்ல ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ ஓப்பன் ஆயிட்டு ஒரு நல்ல அப்சைட் ராலி பிகாஸ் ஆஃப் ரிலையன்ஸ் மட்டும் 3% வரைக்கும் ஏறியிருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி 1% ஏறியிருக்கு. மத்தபடி வேற எந்த செக்டாருமே பெருசா வந்து ஏறல. கோட்டக் வந்து 1.25% அண்ட் ஆக்சிஸ். ஸோ எண்ட் ஆஃப் த மார்க்கெட் க்ளோசிங் டயத்துல பேங்க் நிஃப்டி ஒரு சரியான ராலி. நல்லா கீழ இறங்கி தான் க்ளோசிங் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ராலி குடுத்து டுவர்ட்ஸ் மேல கொண்டு போயிடுச்சு. ஐடி ஆனா நல்ல செல்லிங். எஃப்எம்சிஜி எல்லாமே செல் ஆயிருந்தது. ஃபார்மா இண்டெக்ஸ் செல்லு, மீடியா இண்டெக்ஸ் இதெல்லாமே செல் ஆகி தான் க்ளோசிங் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ரிலையன்ஸோட பெரிய சப்போர்ட்னால இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து அப்ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நேத்து டவ் அண்ட் நாஸ்டாக் வந்து பார்க்கும்போது, டவ் வந்து நல்ல ராலி குடுத்திருந்தது. பட் நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டா தான் க்ளோசிங் வச்சிருந்தாங்க. அ இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து அது எப்படி சொல்றது? ஃப்ளாட்டா வந்து ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் 22,120க்கு மேலேயே ஓப்பன் ஆச்சுன்னா, 22,120 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். ஸோ டுவர்ட்ஸ் வந்து அடுத்த ராலி வந்து 22,200 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ட நோக்கி போகும். அதையும் பிரேக் பண்ணுச்சு. இன்கேஸ் அதுக்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, 22,900 அப்படிங்கிறது 3000 சாரி 22,300ங்கிறது ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா, அடுத்து திரும்ப வந்து ஆல் டைம் ஹை மறுபடியும் ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. 22,523. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் கீழ வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆக போறது 22,120. செகண்ட் சப்போர்ட் வந்து 22,920. இது வந்து நிஃப்டியோட லெவல். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ்ல தான் இன்னும் இருக்கு. பேங்க் நிஃப்டியில வந்து பெருசா வந்து எந்த பிரேக் அவுட்டுமே நடக்கல. ஆனாலும் சைட்வேஸ்லயே அப்படியே கன்டின்யூ ஆகி மேலேயே போயிட்டுருக்கு. இன்னைக்கும் வந்து ஒரு கேப் அப் கிடைக்குதான்னு பார்க்கலாம். கேப் அப் கிடைச்சு மேல ராலி குடுக்குதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆக போறது 46,576 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல்ல ஆக்ட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ட் கீப் ஆன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 46,950 அப்படிங்கிறது மைல்டா ஒரு ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ பார்க்கலாம். இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 47,300 வரைக்குமே பேங்க் நிஃப்டி அப்பர் சைட் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ ஐடி செக்டார்ஸுமே நேத்து நல்ல சப்போர்ட் குடுக்கல. நல்லா கீழ இறங்கியிருந்தது. ஸோ திரும்ப அந்த லோல தான் இருக்கு. ஸோ இதோட சப்போர்ட் லெவல் எங்க இருக்கு அப்டின்னா, 34,350 அப்படிங்கிறது வந்து ஐடிக்கு சப்போர்ட் லெவல். ஸோ இப்போதைக்கு இருக்கிறதுலேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து கீழ இருக்கு. ஸோ பார்க்கலாம். இதில சப்போர்ட் எடுத்துச்சு அப்டின்னா ஒரு நல்ல கம்பேக் குடுக்கும். ஏன்னா ஒரு நல்ல கரெக்ஷன். ஒரு நல்ல டவுன் வந்திருக்கு. ஃபால் நடந்திருக்கு. ஸோ இதுவரைக்கும் வந்துச்சு அப்டின்னா கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா நல்ல ரெக்கவரி குடுக்க சான்சஸ் இருக்கு ஐடில. ரிலையன்ஸ் இன்னைக்கு வந்து ரூலர் வந்து ரிலையன்ஸ் தான். ஸோ எங்க நான் தான் சொல்லிட்டே இருந்தேன். ரொம்ப நாளா குட்டி, குட்டி கேண்டிலா இருக்கு. ஏதாவது ஒரு கேண்டில் பெருசா ஏதாவது ஒரு பக்கம் உடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தேன் 2,909. கீழ வந்தது வந்து சாரி 2,809 சொல்லியிருந்தோம். 2,830 வரைக்கும் கீழ வந்துட்டு ஒரு சைட்வேஸ்ல வந்துட்டு ஒரு சரியான ரெக்கவரி ராலி. ஸோ இப்போதைக்குள்ள ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3,013 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும் ரிலையன்ஸுக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ அவரும் வந்து இன்னும் அந்த சப்போர்ட் லெவல் போட்டிருந்தேன். ஸோ அதில இன்னைக்கு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மேல போய் தான் க்ளோசிங் வச்சிருக்காரு. ஸோ டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா இருக்கிற ரெசிஸ்டன்ட் தான் 1463 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட் லெவலா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இன்னைக்கு எப்படி எந்நேரத்தில ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓப்பன் ஆகுறதுக்கு ஏத்த மாரி மார்க்கெட் வந்து இன்னைக்கு ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.